ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை. பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள் இணைந்திருக்கிறார். 3ஆம் ஆண்டு டாப் இன்ஜின் தாவேக்கா தான், ஒவ்வொரு வீட்லேயும் விசில் சின்னம், இதெல்லாம் தொண்டர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய பேச்சு என்ற அளவில் பார்க்குறதா இந்த உரையுடைய ஹைலைட்ஸ்? அது பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன திரு சோமு? ஓகே, டாப் இன்ஜின் தாவேக்கா தான் அப்படிங்கிறாரு, ஒவ்வொரு வீட்லேயும் விசில் சின்னம் தான் அப்படிங்கிறாரு. 3ஆம் ஆண்டில் தமிழக வெற்றி கழகம் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். அது தொண்டர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய உரை என்று பார்க்குறதா. இன்றைக்கி அதிமுகவை அவர் விமர்சிக்கலை, பாஜக கூட்டணி அப்படின்னு தான் அந்த கூட்டணியை அடையாளப்படுத்துகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லா உரையிலையும் விமர்சிப்பது போல கடுமையாக விமர்சிக்கிறார். திரு சோமு, இந்த உரையுடைய ஹைலைட்ஸாக என்ன பார்க்குறீங்க? இல்லை, ஹைலைட்ஸ்னு ஒன்றும் இல்லை. அந்த தீய சக்தி, தீய சக்தி, அப்புறம் டபுள் என்ஜின், சிங்கிள் என்ஜின், இப்படி டைலாக்லயே தான் ஒரு கவனம் இருக்காங்க ஒழிய ஒரு அரசியல்னா என்ன, அதுக்கு என்ன பேசணுங்கிறதுக்கு இன்னும் விஜய் வரலங்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப பட்ஜெட், மத்திய பட்ஜெட் இப்ப வெளியாகி இருக்கு. அதை பத்தி எதுவும் சொன்னாரா? அதுல தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன, அதுல இல்ல திட்டங்கள் என்ன, அது ஏன் இதை செய்யல, இல்ல இது ஏன் செஞ்சாங்க, அதோடைய பலன் என்ன, இல்ல ஒரு செய்யாதது அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த மாதிரியான ஒரு ஆழமான மக்களுக்கான விஷயம் இல்ல. திமுக தீய சக்திங்கிறாருன்னா ஒருவேளை மத்திய பட்ஜெட்டையும் திமுக தான் போட்டுச்சு நினைச்சிட்டு இருக்கிறாரு ஆட்சியில இருக்கிறது அப்படின்னு, அதுவும் புரியல. ஒரு ஒட்டுமொத்தமா பார்க்க போறப்ப இன்னும் அவரு அந்த டைலாக் அடிக்கிறதும் தன்னுடைய முகத்தை பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் அப்படிங்கிறதும் தான் நினைக்கிறாரே தவிர வேற எதுவுமே அவருக்கான ஒரு நோக்கம், குறைஞ்சபட்ச ஒரு அரசியல் சம்பந்தமான தகவல்கள் தெரியணும், அதை நம்ம பேசணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிறதா தெரியல. இது மக்களை அவமதிக்கிற மாதிரியான செயல். எல்லா கட்சி தலைவர்களும் அவங்களுடைய மாநாட்டுல இல்லாட்டி அவங்களுடைய ஆண்டு விழால இந்த மாதிரி உரைகள் தானே, அவங்க தொண்டர்கள் ஊக்குவிக்கிற மாதிரியான உரைகள் தானே செய்வாங்க. அதாவது இந்த மாதிரியும் பேசுவாங்க, அதை இன்னும் சேர்க்கணும். இந்த மாதிரி மட்டுமே அல்ல, அந்த ஆண்டு விழா நேரத்துல இந்த மாதிரியும் பேசுவாங்க. அதை தாண்டியும் அவங்களுடைய அரசியல் செயல் திட்டம் என்ன, பிற கட்சிகள் மீது அவங்களுக்கான விமர்சனங்களை இந்த மாதிரி டைலாக்கா இல்லாம காரண காரியங்களோட, அந்த காரண காரியங்களை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா, ஏத்துக்கிற மாதிரி இருக்கா இல்லையாங்கிறது வேற. ஆனா அது ஒரு ஆழமான ஒரு பேச்சா இருக்கும். மிக மேலோட்டம்னு கூட சொல்ல முடியாது. இது அந்த அளவுக்கு ஒரு நீர்த்து போன உரையாக தான் இவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. உண்மையிலேயே அவருக்கு அரசியல் என்ன, இப்ப நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒருவேளை தெரியலையா, இல்ல அதை சொல்றதுக்கு அவருக்கு ஆள் இல்லையா? ஜென்ரலா ஒரு இது வச்சிருக்கிறாரு, ஒரு வாய்ப்பாடு மாதிரி, பேசிக்கலா ஒரு சூத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அது அத வார்த்தைகள் அப்படியே மாற்றி போட்டு எகென்ஸ்ட் டிஎம்கே, கொஞ்சம் லைட்டா பிஜேபி, சில சமயம் அதுவும் இல்ல, மற்றபடி வார்த்தை விளையாட்டு. இதை தாண்டி ஒரு அரசியல் தலைவராக இல்ல ஒரு அரசியல் பிரமுகராகவே வச்சுக்கோம், தலைவர்களுக்கு அடுத்ததா அவர் என்ன சொல்ல வர்றாரு மக்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை.